இப்படியே இலவச கொடுக்கிறது மூலமாக இவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் 10 லட்சம் கோடி கடல்ல தமிழ்நாடு நிக்குது. இந்த 10 லட்சம் கோடியை கட்ட முடியல அப்படின்னா மற்ற நாடுகள் உங்களை சுரண்டு திங்குமா இல்லையாங்கிறதுக்கு யோசிச்சு பாரு. இலங்கையில நடந்துச்சா இல்லையா? இவங்க சொல்றாங்க கடன் வாங்குறதெல்லாம் அப்படியெல்லாம் எளிதா வாங்கிட முடியாதுங்க. கடன் வாங்கணும்னாக்க அதற்கு இந்த திட்டங்கள் இருக்குது. ஒரு நிறுவனம் உங்களுக்கு கடன் கொடுக்குதுன்னா அதற்கு உண்டான உங்களுக்கு தேவை இருக்கிறதா, அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறதா பார்த்துதான் கடன் கொடுக்கும். அதனால நாங்க 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் நிர்வாகம் சரியா போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இலங்கையில கடன் கொடுத்தவனுக்கு தெரியாதா அங்க நிர்வாகம் சரியா இருக்கா இல்லையா? எப்படி கடன் கொடுத்தான்? தலைக்கு மேல வெள்ளம் போற வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருப்பான். கடனை உள்ளவங்கள முழுக விடுவான். கடன்ல நீங்க மூழ்கி தத்தளிக்கும் போது அந்த மலையை என் பேர்ல எழுதி கொடு, அதை மொத்தத்தையும் நான் உடைச்சு எடுத்துக்கிறேங்கிற கேள்வி உங்கள்கிட்ட வைக்கும் போது, ஐயா சாமி எடுத்துக்க சாமி, எங்கள்கிட்ட இந்த வட்டியை மட்டும் கொஞ்சம் கம்மியா கேளு அப்படின்னு நீங்க காலில் விழுற நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவான்.